லேர்னிங் மினிட்ஸ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. பகுதி 1க்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் வேலைக்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவோம். அதுக்காக தான் படிப்போம். படித்து முடித்ததுக்கப்புறம் நிறைய படிச்சிருப்போம். பட் வேலையில் என்ன கேட்குறாங்க, வேலைக்கு போகும்போது இன்டர்வியூவில் என்ன கேட்குறாங்கன்னு யோசிக்கும்போது தான் தலை சுத்தம். ஐயோ, இது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு பயப்படுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்தோம்னா டேலி தான். எந்த இன்டர்வியூ போனாலும் முதல்ல கேட்குற கேள்வி வந்து அக்கௌண்டிங்கில் டேலி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஐயோ, இதை படிக்காமல் விட்டுட்டோமே, எல்லாமே படித்தோம், இதை படித்தோமா அப்படின்ற மாதிரி நினைப்போம். அதே மாதிரி சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஏதாவது ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போவோம், ஆனால் முழுசாக கற்றுக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. அப்போ இந்த 15 நாட்கள் 15 வீடியோக்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த 15 நாட்களுமே சூப்பராக முழுமையாக டேலியை கற்றுக்கிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அது மாதிரி உங்களை தயார்படுத்துறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இது முற்றிலும் இலவசமாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு புரியாமல் போகும். நிச்சயமாக நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு கமெண்ட்டில் கொடுங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து தரமான பதிலாக நான் சொல்லுவேன். சப்ஜெக்ட் பற்றி மட்டும் கேளுங்க, சம்மந்தம் இல்லாமல் கேட்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, படிங்க தெரிஞ்சுக்கோங்க பகுதி 1ல் இன்னைக்கு சப்ஜெக்ட் 1 நம்ம முதல்ல பார்க்க போகிறது டேலி பேக்கேஜ் பற்றி தான். நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் நமக்கு தெரியும், முதல் கேள்வியே டேலி உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேலி ப்ரைம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. டேலியில் எல்லா என்ட்ரியும் உங்களுக்கு போட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அதனால் என்ன செய்கிறோன்னா, டேலியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால 15 வீடியோக்களில் 15 நாளில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். முழுமையாக பாருங்கள். இடையிடையே நிறைய டிப்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேரணும், உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னா நீங்கள் முழுமையாக பார்க்கணும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எந்த சாஃப்ட்வேர் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருந்தாலும் அதோடைய முழு ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா டேலி இப்போ வந்து டேலி ப்ரைம் அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் என்னமா இருந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் இப்போ டேலி ப்ரைம் நீங்கள் போகிறதுக்கு படிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கம்பெனியில் வந்து ஒரு வேளை டேலி ERP 9 இருக்குன்னு வச்சிங்களேன். ERP 9 எனக்கு தெரியாதுங்க, டேலி 9 ப்ரைம் தான் தெரியும் அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு டேலி ERP 9 தெரிஞ்சவங்க தான் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லோயர் வெர்ஷன், காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்கிரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டேலி 4.5 இதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒரு வெர்ஷன். ஸோ அதுக்கப்புறம் டேலி 5.4, 6.0, டேலி 6.3, டேலி 9, டேலி ERP 9, அதுக்கப்புறம் டேலி ப்ரைம். ஸோ நம்ம எந்த கம்பெனிக்கு போனாலும் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் டேலி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப நல்லது. இப்போ இந்த டேலியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேலி 4.5 வந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதில் வந்து டேலி வந்து டாஸ் வெர்ஷனில் இருந்து இது மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்கும். என்னதான் அவங்க வந்து வெர்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணாலும் அப்கிரேடேஷன் பண்ணாலும் பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிற மெனுஸ், ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே பூரா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டுறாங்க. ஸோ இந்த வகையில் வந்து நம்ம டேலி கம்பெனி வந்து கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா அப்கிரேஷன் பண்ணுறேன் அப்படின்றதுல வேறு வேறு ஷார்ட்கட் கீஸ், வேறு மாதிரி மெனுஸ் இதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு புரியாமல் போகும். ஆனால் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே எல்லா வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேலி 4.5 படித்த ஒருத்தரை கேட்டிங்கன்னா எனக்கு ERP 9 யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லுவார். ERP யூஸ் பண்ண தெரிஞ்சவரை கேட்டிங்கன்னா நான் ப்ரைம் ஈஸியாக பண்ணுவேனே, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னுவார். ஸோ அந்த வகையில் இது சூப்பரான சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால தான் இந்த படிங்க தெரிஞ்சுக்கோங்க பகுதியில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இப்போ ERP 9ல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேலி 4.5 அது வந்து வெறும் டாஸ் வெர்ஷனாக இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 4.5 வெர்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் கலர், நமக்கு எல்லாமே எப்படின்னா ஒரு மசாலா மாதிரி தான். கலர் இருந்தால் தான் நமக்கு பிடிக்கும், ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கொஞ்சம் கலர் கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ அதில் இருந்து இன்னும் அப்கிரேடேஷன் பண்ணி நிறைய புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டேலி ERP 9 அதுதான் நமக்கு ஃபெமிலியராக இருக்கிறது. டேலி அப்படின்னாலே இந்த கலர்ஸ் தான். இதே கேட்வே ஆஃப் டேலி, இந்த கரண்ட் பீரியட், கரண்ட் டேட், இந்த செலக்டட் கம்பெனிஸ் அப்படின்ற மெனு சேம் மெனு தான் இருக்கும். என்ன காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் மெனு தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இதுதான் டேலி ப்ரைம். இப்போ இந்த டேலி ப்ரைமில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேட்வே ஆஃப் டேலி இருக்கும்,
இந்த இது மெனு அப்படியே இருக்குது பாருங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்கள் கரண்ட் பீரியட், கரண்ட் டேட். ஓகேங்களா? அதே ரைட் சைடில் கேட்வே ஆஃப் டேலி, இங்கே இந்த மெனுஸ். ஸோ இந்த மெனுவை பொறுத்த வரைக்கும் அவங்க மாற்றாதனால ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா டேலியை கற்றுக்குங்க, ஈஸியாக ஜாபுக்கு போங்க அப்படின்றது தான். சரி, ஆல்ரெடி நீங்கள் இந்த டேலி சாஃப்ட்வேரை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டேலிக்கு போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸை, பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கணும் டேலி சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அப்படி பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் படித்த எல்லாருக்குமே தெரியும், சில டேர்ம்ஸ், பேசிக் டேர்ம்ஸ் சொல்லுவோம். டெட்டார், கிரெடிட்டார், ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அடுத்து வர்ற லெசன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம முக்கியமாக எதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர். சரி, ஃபினான்ஷியல் இயர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த இயருக்கான அக்கௌண்ட்ஸை நம்ம வந்து எழுதுகிறோமோ, எந்த இயருக்கான அக்கௌண்ட்ஸ், எந்த இயருக்கான இதை வந்து நம்ம லெட்ஜரில் எழுதுகிறோம், கணக்கு புக்கில் எழுதுகிறோமோ, கணக்கு வழக்குகளை எழுதுகிறோமோ, அதுதான் ஃபினான்ஷியல் இயர். சரி, இப்போ நம்ம எந்த வருஷத்தில் இருக்கிறோம் அப்படின்னா மே மாதம் 2024 இருக்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில சட்டத்திட்டங்களை அக்கௌண்ட்ஸ்க்காக வகுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் எப்போதுமே 1/4 அப்படின்றதுல தான் ஆரம்பிக்கும். அதாவது ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா ஃபினான்ஷியல் இயரை போடும்போது ஏப்ரல் 1/4/2024 நம்ம இருக்கிற இப்போ ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா 1/4/2024 தான் நம்ம இருக்கிறோம். சரி, எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/4/2024 இருந்து 31/3/2025 நெக்ஸ்ட் இயரில் முடியும். இதுதான் ஃபினான்ஷியல். சரி, இப்போ ஃபினான்ஷியல் இயரை நம்ம பார்த்துட்டோம். நிறைய பேருக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில் தான் நிறைய குழப்பங்கள் இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் இயர் இதில் வந்துருச்சு அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர், ஏஒய் அப்படின்னு சொல்லுவோம். அசஸ்மெண்ட் இயர். இந்த அசஸ்மெண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக எப்படி இருக்குன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு அசஸ் பண்ணுறது. ஒரு எக்ஸாம் எழுதின ஒரு குழந்தைக்கு நெக்ஸ்ட் இயரில் என்ன பண்ணுவாங்கன்னா அசஸ் பண்ணி அவருக்கு ஃபைனலாக ஒரு ரேங்க் கார்டு கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயர் என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வர்ற இயரில் இவருடைய கணக்கு வழக்குகள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு அசஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். இதுதான் அசஸ்மெண்ட் இயர். ஸோ இதில் எந்த குழப்பத்தையும் உருவாக்கிக்காதீங்க. ஏதாவது ஒரு இயரை கொடுத்து இதோடைய அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அடுத்து வர்ற ஒரு வருஷம் தான் இதோடைய அசஸ்மெண்ட் இயர். ஏதாவது ஒரு அசஸ்மெண்ட் இயரை கொடுத்து இதோடைய ஃபினான்ஷியல் இயர் என்னங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வருஷம். இப்போ இதுக்கு அடுத்த இருக்கிற வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1/4/2024 31/3/2025 வரைக்கும் இதோடைய ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா அடுத்து வருகிற ஒரு வருஷம் இருக்குல்லையே அதுதான் அசஸ்மெண்ட் இயராக இவருக்கு வரும். அப்படின்னா அதுனா அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2025 ஆரம்பிச்சு டு 31/3/2026 வரைக்கும் இருக்கிறது தான் அசஸ்மெண்ட் இயர். ஸோ இதை புரிஞ்சுக்கிங்க. ஒன்றும் இல்லை, ஃபினான்ஷியல் இயர் அப்படின்றது ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிற இயர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக அகாடமிக் இயர்ன்றது இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி நம்ம கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணுறோம். அந்த ஒர்க் பண்ணுற ஃபுல்லாக அசஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் தான் டேக்ஸ் கட்ட போகிறோம். ஸோ அதுக்காக வர்ற இயர் தான் வந்து அசஸ்மெண்ட் இயர். சரி, இதுக்கப்புறம் மற்ற டேர்ம்ஸ்லாம் வந்து நான் அதுக்கப்புறம் ஒன்றுனா சொல்கிறேன். இப்போ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரியே டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேலியை ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ டேலி சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க டெஸ்க்டாப்பில். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்குங்க. இப்போ ஓப்பன் கொடுத்துக்கிட்டோம். இப்போ டேலி பிரைம் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆக போகுது. நார்மலாக நீங்கள் இஆர்பிலாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் ஆகிற புட் ஸ்க்ரீன் எப்படி வரும்னா ஒரு கிளாக் மாதிரி வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாக்குக்கு பதிலாக டேலி பிரைம் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து இந்த கலரில் இருக்கும். ஸோ நாளுக்கு நாள் அப்கிரேட் பண்ணுறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இது. இப்போ இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனல் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால டேலி பிரைம் இடியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போது லைசன்ஸ் அப்படின்றது நம்ம ஒரிஜினல் லைசன்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னா இந்த ஆக்டிவேட் நியூ லைசன்ஸ் இதெல்லாம் போகலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எஜுகேஷனல் மோட் அப்படின்றதுல கிளிக் பண்ணுறோம். இந்த TURAலாம் இருக்குங்களா, இது எல்லாமே ஷார்ட்கட் கீஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா மவுஸை யூஸ் பண்ணி கண்டினியூ இன் எஜுகேஷனல் மோட் அப்படின்னு கொடுக்க போகிறோம். கொடுத்த உடனே நமக்கு முக்கியமாக வர்ற ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான். ஸோ செலக்ட் கம்பெனி அப்படின்ற ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனிஸும் இங்கே இல்லை. ஸோ நம்ம என்ன செய்யணும், கம்பெனியே இல்லாத போது கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும்.
சரி, இது என்னது கிரியேட் கம்பெனி எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க. கிரியேட் கம்பெனி அப்படின்றது ஒன்றும் இல்லை. கிரியேட் கம்பெனி அப்படின்றது ஒரு கம்பெனியை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சிங்க, ஒரு ஜாபுக்கு போயிட்டீங்க. அந்த கம்பெனிக்கு அக்கௌண்ட்ஸ்லாம் எழுதும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு லெட்ஜர் நோட்டு வாங்குவீங்க, இல்லை ஒரு ஒன் கயர் நோட்டு வாங்குவீங்க. அந்த நோட்டு வாங்கிட்டு அது நேமில் என்ன பண்ணுவீங்கன்னா, அதோடைய டாப்பில் நேம் எழுதுவீங்க. ஸோ அது மாதிரி ஒரு டாப்பில் நேம் எழுதுறது தான் இந்த கிரியேட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியோட நேமை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கணும். இது மஸ்ட். ஸோ கிரியேட் கம்பெனி. ஒருவேளை நம்ம கம்பெனிக்கு ஏற்கனவே ஒரு அக்கௌண்ட் இருந்து அவர் இந்த ஒர்க்லாம் பண்ணி வச்சுருந்தாருன்னா, டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் ஃப்ரம் டிரைவ் அப்படின்னு போகலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கம்பெனி இல்லை, நம்ம தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் கம்பெனி, அதில் கர்சரை வச்சு என்ட்ரி கொடுங்க. என்டர் கொடுத்த உடனே ப்ராசஸ் ஆகுது. ஸோ வந்துருச்சு. இப்போ இங்கே பாருங்கள், கம்பெனி நேம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி நேமை இதை கிரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன கம்பெனி நேம் உங்களுக்கு தோணுதோ, இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் உங்கள் நேம் அப்படின்னா மிஸ்டர் எக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு காமனாக ஒரு நல்ல நேம் வேணும் அப்படின்றதுக்காக வெற்றி வேர் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனியை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனியை வெற்றி வேர் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ யாராவது நமக்கு வந்து காப்பிரைட் வேறு கிளைம் பண்ணிடுவாங்க. ஸோ வெற்றி வேர் குட் ஹெல்த் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு கொஞ்சம் நேமை ஆல்டர் பண்ணிக்கிறோம். சரி, இதில் மெயிலிங் நேமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அட்ரஸ் நம்ம கொடுக்க போகிறோம். நம்பர் 15 எம்ஜி ரோட், சென்னை. சென்னையில் எம்ஜி ரோடு எங்கே இருக்குன்னுலாம் கேட்காதீங்க, இது ஜஸ்ட் ஒரு நேம் தான் கொடுத்துருக்கேன். அப்படியே என்டர் கொடுத்துருங்க. இது நீங்கள் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏதாவது அட்ரஸ்லாம் கொடுக்கணும், அப்படியே என்ட்ரி கொடுத்துருங்க. எனக்கு அட்ரஸ்லாம் வேண்டாம் அப்படின்னா எடுத்துடலாம். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அப்படின்ற இடத்துல வந்து நம்மளுடைய இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்டும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களோட சூஸ் பண்ணுற ஏரியாஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்க எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம தமிழ்நாடை சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். இது இருக்கு இல்லைங்களா? ஸோ பின்கோடு அப்படின்னு இருக்கும். நம்ம சென்னையோட பின்கோடு வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்போது நீங்கள் ஒரு பின்கோடு வந்து ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பின்கோடு இல்லை அப்படின்னாலும் அப்படியே என்ட்ரி கொடுத்துடலாம். பட் நீங்கள் பின்கோடு சூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரி, மொபைல் நம்பர் இதில் இருக்குது. இதில் ஒரு மொபைல் நம்பர் என்ட்ரி போட்டுங்க. ஏன் இந்த மொபைல் நம்பர்லாம்னா, இதோட அப்டேஷனில் எஸ்எம்எஸ் வர்றதுக்கோ மற்ற எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணும்பொழுது அதில் இந்த மொபைல் நம்பர் பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா, இதை நிச்சயமாக இதில் போடுங்க. சரி, என்ட்ரி கொடுத்துட்றோம். ஃபேக்ஸ் இருந்தால் ஃபேக்ஸ் கொடுங்க, இமெயில் அட்ரஸ் இருந்தால் இமெயில் அட்ரஸ் கொடுங்க, வெப்சைட் இருந்தால் வெப்சைட் கொடுங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் ஃப்ரம் அப்படின்ற வேர்டு இங்கே கேட்குறாங்க பாருங்கள். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் பிகினிங் நமக்கு எப்போ பிகினிங் ஆகுது, 1/4/2024 அதுதான் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே கொடுத்துருங்க. புக் பிகினிங் ஃப்ரம் சேம் டேட்டில் தான் நம்ம புக்கையும் நம்ம எழுத போகிறோம். ஸோ அப்படியே கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டு டவுனில் அப்படியே வாங்க. அக்செப்ட் அப்படின்னு கேட்கும். இதில் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுக்கலாம். அப்படின்லாம் இதோட ஷார்ட்கட் கீ ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் இதாகும். ஸோ நான் மவுஸ் வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். சூப்பர் சூப்பர். நம்ம கம்பெனி வந்து இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. சூப்பர். இது மாதிரி தான் உங்களுக்கு வரும். கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், கம்பெனியில் வெற்றிவேர் குட் ஹெல்த் ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு வருது. ஷோ மோர் ஃபியூச்சர்ஸ், அதை பற்றியெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ், நீங்கள் அக்கௌண்ட்ஸ் தான் எழுத போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. இது ஆட்டோமேட்டிக்காக இது வரும். இந்த விண்டோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எஸ் கொடுத்துருங்க. எனேபிள் பில்வைஸ் என்ட்ரி அப்படின்றத எஸ் கொடுங்க. மெயின்டைன் இன்வென்ட்ரி எஸ் கொடுங்க. இன்டெகிரேட் அக்கௌண்ட் வித் இன்வென்ட்ரி எஸ் கொடுங்க. டாக்ஸேஷனில் எனேபிள் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணணுமான்னு கேட்குது, எஸ் கொடுங்க. செட் ஆல்டர் கம்பெனி ஜிஎஸ்டி ரேட் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல இப்போ நம்ம வெறும் கம்பெனி தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதனால ஆல்டர் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை எஸ் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக
ஜிஎஸ்டியோட டீட்டெயில்ஸ்க்கு போகும். இங்கே போகுது இல்லைங்களா? ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு வெளில வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அடுத்த இடத்துக்கு வரும். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அதை பற்றி எனக்கு தெரியல, அந்த மெனு பற்றி எனக்கு ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஒரே பண்ணாதீங்க. ஜஸ்ட் என்ன செய்யுங்கன்னா எஸ் கொடுத்துட்டு உள்ளே போகிறீங்க. இப்போ தமிழ்நாடு இருக்கும், அப்படியே நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டு வந்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஜிஎஸ்டிஎன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ண கேட்குது. நம்மக்கிட்ட ஜிஎஸ்டிஎன் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வெறும் என்டர் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டே வந்துடுங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடுறீங்க. அதில் எஸ் கொடுக்குறீங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுறீங்க, வந்துடுறீங்க. ஸோ இதில் வந்து ரேட் அதர் டீட்டெயிலில் வந்து அப்பப்போ வந்து மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்களா கேட்கும், நோ. எனேபிள் டேக்ஸ் டிடெக்டட் சோர்ஸ் வேணுமான்னு கேட்கணும். இதை பற்றிலாம் வந்து அடுத்து வர்ற வீடியோக்களை நம்ம நிச்சயமாக பார்க்க போகிறோம். ஸோ நோ கொடுத்துட்டு என்ட்ரி கொடுங்க. அக்செப்ட் அப்படின்னு கேட்க போகுது, அக்செப்ட் கொடுங்க. ஸோ சூப்பர், நம்ம கம்பெனியை கிரியேட் பண்ணிட்டோம். இதில் பாருங்கள் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் சொன்னோம் பாருங்கள். கரெக்ட் பீரியட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் 1/4/2024 இருக்கிறது. இதுதான் வந்து நம்மளுடைய கரண்ட் பீரியட். ஸோ கரண்ட் டேட், இன்னைக்கு டேட் என்னன்னு சொல்லி பார்க்கறதுக்கு இது ஆட்டோமேட்டிக்கான டேட் வந்து இது ஏதாவது ஒரு டேட் தான் எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் டேட் தான் அந்த மந்தோடைய ஃபர்ஸ்ட் டேட் எடுத்துக்கும். ஏன்னா இது வந்து எஜுகேஷனல் மோட் அப்படின்றதுனால நம்ம அந்த ஃபர்ஸ்ட் டேட் தான் வரும். இப்போ இதில் பாருங்க, நேம் ஆஃப் த கம்பெனி போட்டிருக்காங்க, டேட் ஆஃப் த லாஸ்ட் என்ட்ரி போட்டிருக்காங்க, நேம் ஆஃப் த கம்பெனி. இங்கே பாருங்க, நோ வவுச்சர் சென்டர். வவுச்சர்ஸ்னா என்னது நீங்கள் கேட்டிருப்பீங்க, வவுச்சரில் சைன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுதான் ஒன்றுமே இல்லை, ஒரு பில் ரைஸ் பண்ணி அந்த இதில் இன்வாய்ஸில் சைன் வாங்குறது தான் வவுச்சர்ஸ். சரி, இப்போ நீங்கள் கம்பெனியை கிரியேட் பண்ணிட்டீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் டே பண்ணிட்டோம். ஸோ கம்பெனியில் ஏதாவது மாடிஃபிகேஷன் எடிஷன் இதெல்லாம் நம்ம பண்ணுறதை பற்றி அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த வீடியோக்கள் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே இல்லை. இதேமாரி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சில டைமில் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்க செய்யும். சார் இப்போ டேலியை விட்டு நம்ம எப்படி எக்ஸிட் ஆகிறது? ஒன்றுமே இல்லை, இந்த குவைட்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்தீங்கன்னா குவைட் ஆகிடும். சூப்பர், நம்ம வெளியில் வந்துட்டோம். மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். டேலி பிரைம்குள்ளே போகிறீங்க, டெஸ்க்டாப்பில் டேலி பிரைம் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கூட கொடுக்கலாம். டேலி பிரைம் ஓப்பன் ஆக போகுது, ஜஸ்ட் வெயிட் பண்ணலாம். ஓப்பன் ஆகுது, பூட்டப் ஆகுது. சூப்பர், பூட்டப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஏற்கனவே நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டதோ அதே மாதிரி தான் இருக்கு. கண்டினியூ எஜுகேஷனல் மோட் இப்போ கொடுங்க. சூப்பர், இப்போ பாருங்க, நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண கம்பெனி இருக்கு. நான் இப்போ ஒரு கம்பெனி மட்டும் கிரியேட் பண்ணிட்டேன், எனக்கு நிறைய கம்பெனி கிரியேட் பண்ணி பார்க்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நிச்சயமா கேட்பீங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா அடிஷ்னலாக ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ண போறோம். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நிச்சயமா சொல்ல போறேன். ஒரு கம்பெனியை மட்டும் கிரியேட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.